தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றோம். அதுதான் மேஷம் முதல் மீனம் வரை. ஒரு மனிதன் ஏன் இந்த ராசியில பிறக்கிறான்? அப்போ அவன் எந்த வழியில சிக்க போறான்? அவன் வாழ்க்கையில அவன் எப்படி ஜெயிக்கணும்? ஏன்னா ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு செய்யாத கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறதுக்காக நம்ம பிறக்கிறோம். எல்லாருமே கடமையை முடிக்கதான் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுதான் காலபுருஷ தத்துவம். இன்னும் ஜென்மங்கள் இருக்கு, பிறவி இருக்கு அப்படின்னு இருக்கிற ராசிகளும் இருக்காங்க. இந்த பிறவியே போதும், இந்த பிறவி முடிய போகுது அப்படின்ற ராசிகளும் இருக்காங்க. இதுக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயம்தான் காலபுருஷ தத்துவம் அப்படின்னும் பொழுது. இது உலகமயமான ஒரு அறிவு மாதிரி. ஒரு மனிதன் பிறப்பில இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவான். நான் ஏன் பிறந்தேன், நான் யாரு, என்னுடைய ஐடென்டிபிகேஷன் என்ன அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை பருவத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆசை பாசங்கள் இருக்கும். ஆனா விதி வேற ஒரு வழியில கூட்டிட்டு போயிடும். அப்போ காலபுருஷன் அப்படின்னும் பொழுது காலம் அப்படின்றது நேரம், புருஷன் அப்படின்றது ஒரு மனிதனை சொல்லக்கூடியது. இதுதான் காலபுருஷன். இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான். எப்படி 24 மணி நேரத்தை 12 மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் இந்த 12 ராசிகள். காலபுருஷ தத்துவத்தில் இந்த 12 ராசிகளுக்குமே ஒரு ரகசியம் இருக்கும். அந்த வகையில இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. இவங்க இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது, இவங்க இந்த விஷயத்துக்கு தான் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி ரகசியங்கள் நிறையவே இருக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நல்லவங்க, யாருமே கெட்டு போக கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ரொம்பவே ஒரு தலைமை வாய்ந்த ஒரு ராசி. அழகா இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எங்க போனாலுமே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் மட்டும் தனித்துவமா தெரிவாங்க. ஆனா நிறைய விஷயத்துல அவங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, இவங்களை பார்த்தா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற முகத்தோற்றத்தோட இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த காலபுருஷ தத்துவத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வயிற்றின் குடல் பகுதி இதுதான் கன்னிராசி. இவங்களுக்கு குடல் சரிமானம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு இருக்க வலையே இந்த டைஜஷன் பாத்ல தான் கை வைக்கும். அங்கிருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த குடல்ல காயமும் போடக்கூடாது, இஷ்டத்துக்கு குப்பைகளும் போடக்கூடாது அப்படின்றதுதான். அப்போ இதுதான் காலபுருஷன் உங்களுக்கு சொல்லியிருக்க விஷயம். இது சூட்சமமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குப்பைகள் அப்படின்னு நம்ம சொன்னது மத்தவங்க இடத்துல குறை காண்பது கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. நான் பர்ஃபெக்டா இருக்கேன்னா நீ ஏன் அப்படி இருக்க, நீ ஏன் இப்படி இருக்கன்னு சொல்ல சொல்ல கர்மாக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. சோ ஏன்னா அந்த நிம்மதி அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது இல்ல, குறை பேச ஆரம்பிக்கிறதால. ஆனா இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஓசிடி இஷ்யூஸ் கூட இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்க ஒரு வீட்டுக்கு போனா கூட அந்த கன்னிராசி ஆண்கள் பாத்தீங்கன்னா தூசியை தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கனால அந்த டஸ்ட பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு மனப்பாங்கு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது மத்தவங்களுக்கு அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கன்னிராசி இருக்கக்கூடிய இடம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமா இருக்கட்டும், சிரிக்க வச்சுக்கிட்டே, ஏன்னா அது புதன் ஹியூமர் சென்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். பேசுறப்பவே எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் கண்ணி வெளியே சொல்லாது அப்படின்றதுதான் காலபுருஷ தத்துவம் சொல்றது. ஏன்னா தன்னாலே தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு வாயை திறந்து சொல்லாத ஒரு ராசி. அதை வேற மாதிரி புலம்பல்ல சொல்றது. தீர்வு அப்படின்றது கன்னிராசி தானே தான் தேடிக்கும். ஆல்ரெடி கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவங்களுடைய மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு 10 பேர்கிட்ட கேட்டு கேட்டு குழம்புறது இந்த கன்னிராசியின் வேலைதான். இதை பண்ணா எப்படி இருக்கும், அப்படி பண்ணா எப்படி இருக்கும், முடிவெடுக்கிறதுல சிரமப்படுறது கன்னிராசி. இதுதான் கன்னிராசிக்கான வலை. இந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா நல்லவர்களை இழக்கக்கூடும் கன்னிராசியால. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை, இது மாதிரி இவங்களால திடீர்னே வெளியே வரக்கூடிய அமைப்பு கூட இவங்களுக்கு இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்கு நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் அப்படின்ற விஷயத்த கண்ணி பிடிச்சுக்கணும். அதாவது எது சம்பந்தப்பட்ட வேணா நம்பர், அந்த நம்பரை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுலதான் அவங்களுடைய லக்கே இருக்கு. இது காலபுருஷ தத்துவத்தின் ஒரு சூட்சமம். கன்னிராசிக்கு எல்லாமே கணக்கு போட்டு அந்த அமைப்பு தான் இந்த கன்னி.
அந்த கால்குலேஷன் இவங்களுக்கு கரெக்டா தெரியும். அது தப்பு கணக்கா போக கூடாது. நம்ம வந்து தப்பு கணக்கு தெரியாம போய் நான் இவங்க கிட்ட பழகிட்டேனே, இங்க போனதுக்கு பதிலா அங்க போயிருக்கலாமே அப்படின்ற பாடம் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் அதிகமா அனுபவிக்கிறாங்க. இது அவ்வளவு சீக்கிரம் கன்னிராசி அன்பர்களால தெரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு எப்போ கேது திசை நடக்குதோ, ராகு வந்து நிறைய சூப்பரா பண்ணும், அள்ளி கொடுக்கும். அந்த டைம்ல தான் வந்து செழிப்பாவாங்க கன்னிராசி அன்பர்கள். எல்லாமே வந்து சேரும் ராகு திசை, ராகு புத்தியிலலாம். ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாம் கணக்கு போட்டு பண்ணும், பயமே கிடையாது. ராகு வந்துருச்சுன்னா சுத்தமா பயம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. கான்பிடென்டா பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்க பேசணுமோ அந்த இடத்துல கரெக்டா பேசுவாங்க. சில இடத்துல டோட்டல் சைலண்ட் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. அங்கேயுமே சில பிரச்சனைகள் வரும். இந்த ராகு பீரியட்ல வந்து புதன் சரியா வேலை பார்க்க மாட்டார். அப்போ பணத்தை ஈர்க்கதிலேயே இருந்துகிட்டு இருக்கும். இவங்க வந்து விஷ்ணு வழிபாடு பண்ணும் பொழுது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இருந்தாலுமே சிவன் வழிபாடு பண்றதும் இவங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா எல்லாமே அதிகமா கிடைக்கும் பொழுது குறைகள் பேசுறதும் அதிகமாயிடும். மத்தவங்களுடைய கர்மாவையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பேசும் பொழுது அந்த பெர்ஃபெக்ஷனால இவங்க கரெக்டா இருக்கிறதால மத்தவங்களும் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குறை மத்தவங்களுக்கு தெரியாம குறை பேச பேச அவங்களுடைய கர்மாக்களை வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு வரும். கேது திசையா இருந்தாலும் சனி திசையா இருந்தாலும் எல்லாத்தையும் புடுங்கி ஒரு வீட்டை உட்கார வைக்கும். அப்போ வந்து அவங்கள ரியலைசேஷன் பாயிண்ட்டுக்கு வரும். அப்பதான் வந்து அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு போயிட்டு நம்பர்ஸ்ல கை விடுவாங்க. நம்பர்ஸ் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பண்ணா கூட பிளான் பண்ணி தெளிவாயிட்டு தான் உள்ள இறங்கணும். அப்புறம்தான் அந்த உழைப்பு போடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த டேலண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டா எல்லார்கிட்டயும் பழக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு காலபுருஷ தத்துவம் சொல்ற விஷயம் என்னன்னா, எதை தொட்டாலுமே அது செம்மையாகவே வரும் அப்படின்றது, அழகாகவே வரும், பர்ஃபெக்டா வரும். ஒரு ப்ரொஃபஷனலால கூட அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்றதுதான் கன்னியோட அமைப்பு. ஆனா அதை அப்படியே விட்டுருவாங்க. தந்திரம்னு சில டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த திறமையால அவங்களால முன்னேற முடியும். ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போக சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த புத்தி அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ ராகு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் கண்ணிக்கிட்ட. பேராசை குணம் அப்பப்போ கண்ணிக்கு எட்டி பார்க்கும். அதெல்லாம் இல்லாம எனக்கு இது போதும் அப்படின்னு என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த காலம் அப்போ அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். விஷ்ணு கோவில்ல போயிட்டு எதுவா இருந்தாலும் பச்சை நிறத்துல கொடுத்து வழிபாடு பண்ணலாம். ஒரு துளசி கொடுத்து வழிபாடு பண்ணலாம். துளசி தீர்த்தம் வாங்கி குடிக்க குடிக்க புத்தி அவங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, புத்தி நிலைய சரியா வச்சுக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். முடிவே எடுக்க தெரியாது, டெசிஷனே எடுக்க தெரியாது, எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இது முடிவு எடுக்கணும், இது எடுக்கட்டுமா வேணாமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்கள விட்டுட்டு போயிடும். அப்போ இன்னொருத்தவங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க டெவலப் ஆகிடுவாங்க. அப்போ இவங்களுடைய டிசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கிறது கரெக்டா இருக்கணும் அப்படின்னா துளசி தீர்த்தம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்நிலைகள் உங்களை ஸ்டடி பண்ணும். நீர்நிலைகள் கிட்ட போயிட்டு அமர்ந்து உட்கார்ந்துட்டு தீர்த்தத்தை வாங்கி குடிக்கிறது, தண்ணி குடிக்க கன்னிராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்னா, பக்கத்துல தண்ணி வச்சுக்கணும். ஒரு முடிவெடுக்கிறோம், ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க நம்மளால ஒரு முடிவெடுக்க முடியலன்னா புதுசா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கையில வச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டே பேச பேச அந்த ஆசுவாச படப்பட சரி நான் அப்புறம் சொல்றேன், முடிவெடுத்துட்டு அப்புறமா சொல்றேன் அப்படின்ற முடிவு வரும். எதுவா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா முடிவெடுத்தா கன்னிராசி அன்பர்கள் அவங்க வாழ்க்கைக்கான பாடமே அதுதான். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவே கூடாது. நிறுத்தி நிதானமா இருக்கணும். பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்காம மத்தவங்களை காத்திருக்க வைக்க கூடாது. திரும்பவும் கர்மா வந்து சேர்ந்துரும். சோ இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆல்ரெடி நல்லவங்களாதான் இருக்கீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. நீங்க வந்து என்ன மாதிரி தொழில் எடுத்தா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுத்தி சுத்தி எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே இடத்துலதான் வந்து நிப்பாங்க. அது என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் எங்க புழங்குதோ அங்க வந்து கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அந்த கால்குலேஷன், இங்க போனா எனக்கு வந்து இந்த பணம் வரும், இன்ஸ்டன்டா எனக்கு வந்து பணம் வரும்,
எனக்கு வந்து உடனே இது நடக்கும் அப்படின்ற அமைப்புல அது எந்த துறையா இருந்தாலுமே சரி, உடனே எனக்கு பணம் வரும். அந்த வெயிட்டிங், கொஞ்சம் பணம் லேட்டா வரும், அந்த இதுவும் வந்து இவங்களுக்கு கிடையாது. இந்த சினிமா துறை, ஆர்ட் ரிலேட்டட், இந்த புகழ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஆனா அந்த இடத்துல அவங்க பளிச்சுன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்களுக்கு நம்ம லட்சுமி வழிபாடு, விஷ்ணு வழிபாடு சொல்லியிருக்கோம். செழிப்பா நீங்க இருப்பீங்க. அந்த பரிகார ஸ்தலத்தை விட புண்ணிய ஸ்தலங்கள் நீங்க அதிகமா போக போக செழிப்பு உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும் கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்போ விஷ்ணு கோவிலுக்கு நீங்க போகும்பொழுது நீங்க செழிப்பா தான் போவீங்க. நிறைய பிரைட் கலர்ஸ் போடுறது, நல்ல பிரைட் டார்க் கலர், பிளாக் இல்லாம சில்வர், ஒயிட், இதெல்லாம் நீங்க பயன்படுத்த நீங்க அந்த இடத்துல செழிப்பாகவும் தனித்துவமாகவும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கன்னிராசி அன்பர்களே, நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க. மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.